ശ്ലോകം 66. അതോ ഭാഗവതം ദേവ്യാസ്ത്വമേവ ശ്രാവയ പ്രഭോ മദ്ഭാഗ്യാദേവദേവർഷേ സംപ്രാപ്തോസി ദയാനിധേ. അതോ ഭാഗവതം ദേവ്യാസ്ത്വമേവ ശ്രാവയ പ്രഭോ മദ്ഭാഗ്യാദേവദേവർഷേ സംപ്രാപ്തോസി ദയാനിധേ. அதனால நாரத மகர்ஷே, நீங்களே தேவி பாகவதம் என்ன கேட்க வைக்கணும். தயாநிதியாயிருக்கிற நாரத மகர்ஷே, என்னோடு அதிர்ஷ்டத்தாலேயாக்கும் நீங்கள் இந்த நேரத்துல இங்க வந்திருக்க. நான் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கிற நேரத்திலேயாக்கும் நீங்கள் இங்க வந்திருக்க. நீங்களே எனக்கு அந்த தேவியோட பாகவதத்தை சொல்லுங்கோ. ஸ்லோகம் 67. வசுதேவ வஜ ஸ்ருத்வா நாரத பிரீதமானசா சுதினே சுப நட்சத்திரே கதாரம்பமதாகரோத். வசுதேவ வஜ ஸ்ருத்வா நாரத பிரீதமானசா சுதினே சுப நட்சத்திரே கதாரம்பமதாகரோத். വസുദേവരോട് റിക്വസ്റ്റ് കേട്ടിട്ട് മനസ്സ് സന്തോഷமான നാരദർ ശുഭ നക്ഷത്രത്തോടു കൂടിന ഒരു സുദിനത്തിലെ ദേവി ഭാഗവത കഥ ആരംഭിച്ചാർ. ശ്ലോകം 68. കഥാ വിഘ്ന വിഘാതാർത്ഥം ദ്വിജാ ജയപൂർണവാക്ഷരം മാർക്കണ്ഡേയ പുരാണോക്തം പേടോർദേവ്യാസ്തവം തദാ. കഥാ വിഘ്ന വിഘാതാർത്ഥം ദ്വിജാ ജയപൂർണവാക്ഷരം മാർക്കണ്ഡേയ പുരാണോക്തം പേടോർദേവ്യാസ്തവം തദാ. எந்த விதமான தடங்களும் இல்லாம தேவி பாகவத கதை சொல்லறதுக்காக பிராமணால் எல்லாம் நவாட்சர மந்திரத்தை ஜபிச்சா. அதே மாதிரி மார்க்கண்டேய புராணத்துல இருக்கிற துர்கா சப்தசதி ஸ்தவமும் சொல்லறதுக்கு ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 69. பிரதம ஸ்கந்தமாரப்ய ஸ்ரீநாரதமுகோத்கதம் சுஸ்ராவ வசுதேவஸ்ச பக்த்யா பாகவதாமிருதம். பிரதம ஸ்கந்தமாரப்ய ஸ்ரீநாரதமுகோத்கதம் சுஸ்ராவ வசுதேவஸ்ச பக்தியா பாகவதாமிருதம். ஸ்ரீ நாரத மகர்ஷியோடு திருமுகத்திலேந்து வந்த அந்த பாகவத கதை அப்படிங்கிற அமிர்தம் 1ஆம் ஸ்கந்தத்திலேந்து வசுதேவர் பக்தியோடு கூடிட்டு நன்னா ஸ்ரத்திச்சு கேட்டார். கவனத்தை சதற விடாம முதல் ஸ்கந்தத்திலேந்து பயபக்தியோடு கூடிட்டு கதாசிரவணம் பண்ணினார். ஸ்லோகம் 70. நவமேஹ்னி கதா பூர்த்தௌ புஸ்தகம் வாஜகம் ததா பிரசன்ன பூஜயாமாஸ வசுதேவோ மகாமனா. நவமேஹ்னி கதா பூர்த்தௌ புஸ்தகம் வாஜகம் ததா பிரசன்ன பூஜயாமாஸ வசுதேவோ மகாமனா. 9வது ദിവസം கதை பூர்ணமாயிட்டும் பாராயணம் செஞ்சு முடிஞ்சோன ஸ்ரீ தேவி பாகவத கிரந்தத்தையும் அது பாராயணம் செஞ்ச நாரதனையும் சந்தோஷத்தோடு கூடிட்டு வசுதேவர் பூஜை பண்ணினார். ஸ்லோகம் 71. அதத்ர பிலஸ்யாந்த கிருஷ்ண ஜாம்பவதோர்நிருத
कृष्णमुष्टिविनिष्पाद स्लदाङ्गो जाम्बवानभूत् अगस्तत्र विलस्यान्त कृष्णजाम्बवदोर्हृद कृष्णमुष्टिविनिष्पाद स्लदाङ्गो जाम्बवानभूत्. அந்த நேரத்துல அந்த கானனத்துல குகைக்குள்ள ஸ்ரீகிருஷ்ணனும் ஜாம்பவானும் தம்மில பெரிய யுத்தமாக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீகிருஷ்ணனோடு முஷ்டி சுருட்டி உள்ள இடி கொண்டு ஜாம்பவானோடு சர்வ அங்கமும் தளர்ந்து போயிருந்தது. தேவியோடு பாகவத கதாசிரவணம் வசுதேவர் கம்ப்ளீட் பண்ணின அதே நேரத்திலேயாக்கும் அந்த வனத்துக்குள்ள குகைக்குள்ள ஸ்ரீகிருஷ்ணனும் ஜாம்பவானும் தம்மிலே இருக்கிற யுத்தம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல ஜாம்பவான் தளர்ந்து போனது. ஸ்லோகம் 72. அதாகத ஸ்மிருதி சோஹி பகவந்தம் பிரணம்யஜ உவாஜ பரயா பக்த்யா ஸ்வாபராதம் க்ஷமாபயன். அதாகத ஸ்மிருதி சோஹி பகவந்தம் பிரணம்யஜ உவாஜ பரயா பக்த்யா ஸ்வாபராதம் க்ஷமாபயன். வசுதேவரோடு நவாக யஜ்ஞம் நடக்கிற அதே நேரத்துல திடீர்னு ஜாம்பவான் அங்க சண்டை போடுறத நிறுத்திட்டார். എന്നിട്ട് கேட்கிறார், நீ ஆராக்கும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார். உன்னை தொடரத்த எனக்கு ஸ்ரீராமனை தொடர மாதிரி இருக்கு. ஸ்ரீராமன் சரையூ நதியில இறங்கி வைகுண்டம் போனானாலும் அந்த ஸ்பர்ஷம் நான் மறந்துட்டில்லை அப்படின்னு சொல்லறார். அதுக்கப்புறமா யாதார்த்தியம் தெரிஞ்சுக்கிறார். என்னோட பேரு ஸ்ரீகிருஷ்ணனாக்கும் ஸ்ரீராமன் தான் நான் அப்படின்னு பகவான் சொல்றார். என்னோட மேல ஒரு அபவாதம் வந்திருக்கு. அந்த அபவாதத்தை இல்லாம பண்றதுக்காக்கும் நான் இந்த செமந்தக மணியை தேடிண்டு இந்த வனத்துக்கு வந்தேன். துவாரகையில ராஜாவா இருக்கிற நான் திருடனாயிட்டாக்கும் அங்க நிறைய பேரு என்ன பாக்கறா. அந்த பழிய எனக்கு மாத்தணும் அப்படின்னா எனக்கு இந்த செமந்தகமணி வேணாம் அப்படின்னு சொல்றார். 9 நாளைக்கு வசுதேவர் தேவி பாகவத கதாசிரவணம் நடத்தினார். அந்த தேவி பாகவதம் முடியற நேரத்திலேயாக்கும் இங்க ஜாம்பவானுக்கு பகவான தெரிய வரது. பகவானாக்கும் வந்திருக்கிறது, பகவான் கூடயாக்கும் சண்டை போட்டது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சோன ஜாம்பவான் பகவான நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டார். பக்தியோடு கூடிட்டு க்ஷமிக்கணுமே அப்படின்னு மன்னிப்பு கேட்டார். ஸ்லோகம் 73. ஞாதோசி ரகுவர்யஸ்த்வம் யத்ரோஷா சரிதாம் பதே க்ஷோபம் ஜகாமலங்காம் ச ராவண சானுகோஹதா. ஞாதோசி ரகுவர்யஸ்த்வம் யத்ரோஷா சரிதாம் பதே க்ஷோபம் ஜகாமலங்காம் ச ராவண சானுகோஹதா. ஸ்ரீராமனோடு கோபத்தால சமுத்திரവും ലങ്കയും ഇളകി മറിഞ്ഞതേ. ராவணனும் பரிவாரங்களும் ஸ்ரீராமனால கொல்லப்பட்டதே. அந்த ரகுராமனாக்கும் நீங்கள் அப்படின்னு எனக்கு இப்போ புரிஞ்செடுத்து அப்படின்னு ஜாம்பவான் சொல்றார். ஸ்லோகம் 74. ச ஏவாசி பவான் கிருஷ்ண மத்தௌராத்மியம் க்ஷமஸ்வபோ ப்ரூஹி யத் கரணீயம் மே ப்ருத்யோஹம் தவ சர்வதா. ச ஏவாசி பவான் கிருஷ்ண மத்தௌராத்மியம் க்ஷமஸ்வபோ ப்ரூஹி யத் கரணீயம் மே
ഭൃത്യോഹം സർവ തവ സർവദാ. കൃഷ്ണ, ஸ்ரீராமச்சந்திர பிரபுதான் நீங்கள், என்னோடு பிரபுவாக்குமே நீங்கள். நான் பிரவர்த்திச்ச என்னோடு இந்த சுபாவத்தை மன்னிக்கணுமே. உங்க கூட நான் சண்டை போட்டேனே, பொறுக்கணுமே. நான் இனி என்னவாக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லா விதத்திலையும் நான் உங்களோட தாசனாக்கும் அப்படின்னு எல்லாம் ஜாம்பவான் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட சொல்றார். ஸ்லோகம் 75. ஸ்ருத்வா ஜாம்பவதோ வாஜமப்ரவீத் ஜகதீஸ்வரா மணிஹேதோரிஹ ப்ராப்தா வயம்ருட்சபதே பிலம். ஸ்ருத்வா ஜாம்பவதோ வாஜமப்ரவீத் ஜகதீஸ்வரா மணிஹேதோரிஹ ப்ராப்தா வயம் ഋക്ഷപദേ വിലം. ജാമ്പവാനോട് വാക്ക കേട്ടിട്ട് ജഗദീശ്വരനാன കൃഷ്ണൻ சொன்னார், ഋക്ഷരാജാവേ, നമ്മൾ இந்த குகைக்குள்ள வந்து சண்டையெல்லாம் போட்டோம். இங்க இருக்கிற இந்த செமந்தகமணிக்கு வேண்டிட்டாக்கும் இந்த சண்டையெல்லாம் நடந்தது. இதுக்காக நான் வந்தேன் இங்க அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். ஸ்லோகம் 76. ഋക്ഷരാജസ്തദ പ്രീത്യാ കന്യാം ജാംബവതീം നിജാം ദദൗ കൃഷ്ണായ സംഭൂജ്യ സ്യമന്തകമണിം തദാ. ഋക്ഷരാജസ്തദ പ്രീത്യാ കന്യാം ജാംബവതീം നിജാം ദദൗ കൃഷ്ണായ സംഭൂജ്യ സെമന്തകമണിം തദാ. ജാമ്പവാൻ കൃഷ്ണനെ പൂജിച്ചാർ. തന്നോട് പുത്രിயான ஜாம்பவதியை திருமணம் பண்ணி கொடுத்தார். கிருஷ்ணனுக்கு செமந்தகமணியையும் கொடுத்தார். சந்தோஷத்தோடு கூடிட்டாக்கம் கொடுத்தது. ஸ்லோகம் 77. சதாம் பத்னீம் சமாதாய மணிம் கண்டே ததா தத அபிமந்திர்யர்ச்சராஜம் ச பிரதஸ்தே த்வாரகாம் பிரதி. சதாம் பத்னீம் சமாதாய மணிம் கண்டே ததா தத அபிமந்திர்யர்ச்சராஜம் ச பிரதஸ்தே த்வாரகாம் பதி. ஸ்ரீகிருஷ்ணன் ஜாம்பவதிய மனைவியாயிட்டு സ്വീകരിச்சார். மணிய, அந்த செமந்தக மணிய கழுத்துல போட்டுண்டார். அதுக்கப்புறமா ഋക്ഷരാജா கிட்ட அனுமதி வாங்கிண்டு துவாரகைக்கு யாத்திரையானார். ஸ்லோகம் 78. கதா சமாப்தி திவசே வசுதேவ உதாரதே பிராமணான் போஜயாமாச दक्षिणाभिरदोषय. कदा समाप्ति दिवसे वसुदेव उदारदे ब्राह्मणान् भोजयामास दक्षिणाभिरदोषय. தேவி பாகவத கதை பூர்த்தியான நாள். வசுதேவர் பிராமணாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கார். தட்சணையெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷப்படுத்தின்னு இருக்கிறார். ஸ்லோகம் 79. ஆசீர்வாதம் பிரயுஞ்ஞானா திஜாயல் சமயே ஹரி ஆஜகாமக்ஷணே தஸ்மின் பத்ன்யா சஹமணிம் தத. ஆசீர்வாதம் பிரயுஞ்ஞானா திஜாயல் சமயே ஹரி ஆஜகாமக்ஷணே தஸ்மின் பத்ன்யா சஹமணிம் ததத். இம்மீடியட் ஆயிட்டு வசுதேவருக்கு ஃபலப்பிராப்தி கிடைக்கிறது.
பிராமணா சாப்பிட்டு முடிச்சு வசுதேவர் பிராமணாளுக்கு தானங்கள் எல்லாம் கொடுத்து வசுதேவாதிகளை பிராமணா ஆசீர்வதிக்கிற அந்த நேரத்துல ஸ்ரீகிருஷ்ணர் பத்னி சமேதனாயிட்டு செமந்தகமணியும் கழுத்துல போட்டுண்டு அங்க வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 80. பாரியயா சகிதம் கிருஷ்ணம் வசுதேவ புரோகமா திருஷ்ட்வா ஹர்ஷாஸ்ருபூர்ணாட்சா சமவாபு பராமுதம். பாரியயா சகிதம் கிருஷ்ணம் வசுதேவ புரோகமா திருஷ்ட்வா ஹர்ஷாஸ்ருபூர்ணாட்சா சமவாபு பராமுதம். வசுதேவ அதே மாதிரி அங்க இருக்கிற முக்கியர்கள் எல்லாரும் வசுதேவரும் அங்க இருக்கிற பிரமுகராயிருக்கிற முக்கியர்கள் எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ணன் ഭാര്യാസമേതനായിട്ട് വന്നതെ பார்த்துட்டு സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് ആനന്ദ കണ്ണീർ വാർത്ത. ശ്ലോകം 81. ദേവർഷിർനാരദശ്ചാദ കൃഷ്ണാഗമന ഹർഷിത ആമന്ത്ര്യ വസുദേവം ച കൃഷ്ണം ബ്രഹ്മസഭാംയയൗ. ദേവർഷിർ നാരദശ്ചാദ കൃഷ്ണാഗമന ഹർഷിത ആമന്ത്ര്യ വസുദേവം ച കൃഷ്ണം ബ്രഹ്മസഭാംയയൗ. ഭഗവാൻ വന്നു ചേർന്നതെ பார்த்துட்டு സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് നാരദ മഹർഷി വസുദേവർகிட்டையும் ശ്രീകൃഷ്ണൻகிட்டையும் യാത്ര കേട്ടിട്ട് பிரம்மசபைக்கு திரும்பி போனார், சத்தியலோகத்துக்கு திரும்பி போனார். ஸ்லோகம் 82. இந்த இரண்டாவது அத்தியாயத்தோடு ஃபலஸ்ருதியாக்கும் இதுல சொல்லப்படுறது. ஹரிசரிதமிதம் யத் கீர்த்திதம் துர்யசோக்னம் படதி விமல பக்தியா சுத்த சித்த ஸ்ருணோதி சபவதி சுகபூர்ண சர்வதா சித்திகாமோ ஜகதிஜ வபுஷோந்தே முக்தி மார்க்கம் லபேச்சா. பகவான் ஸ்ரீஹரியோடு இந்த கதை துஷ்கீர்த்திய இல்லாம பண்ணும். தெளிஞ்ச பக்தியோடு கூடிட்டு சுத்த சித்தனாயிட்டு இத பாராயணம் பண்ணவோ காது கொடுத்து கேட்கவரவோ செய்யறவாளுக்கெல்லாம் சுகமாயிட்டு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும். இந்த உலகத்துல என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாம் சாதிக்கும். புக்தியெல்லாம் கிடைச்சு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு இந்த இரண்டாவது அத்தியாயத்தோடு ஃபலஸ்ருதிய சொல்லிண்டு தேவி பாகவத மகாத்மியத்தோடு இரண்டாவது அத்தியாயம் முடிவடைகிறது. இது ஸ்ரீ ஸ்கந்த புராணே மானசகண்டே தேவி பாகவத மகாத்மியே द्वितीयोऽध्याय.